بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسول الله اللهم صل وسلم وبارك وسلم عليه أما بعد أوصيكم عباد الله فإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنية وإنما لكل امرئ ما نوى كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரையற்ற அன்பாளனுமாகிய வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருநாமம் கூறி இந்த ஃபத்வா உரையை ஆரம்பிச்சு சர்வலோக புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே சொந்தமானது. அவனை நான் புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் என் உயிரை விட மேலான தலைவர் கண்மணி நாயகம் ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளில் உயர்ந்த ஆள் சஹாபாக்கள் தாதனைகள் முத்தகீன்கள் நல்லோர்கள் சுஹதாக்கள் உலமாக்கள் அனைவர்கள் மீது இந்த உலகத்திலே வாழ்ந்த இன்ஷா அல்லாஹ் இதன்பின் வாழப் போகின்ற சகல முஸ்லிம்கள் அனைவர்கள் மீது குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் இன்றும் என்றும் இப்பொழுதும் எப்பொழுதுமே அல்லாஹ் நம் மீது அருள்வானாக. புனித ஜும்ஆவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே சொந்தங்களே, அல்லாஹ்வும் அவனது தூதர் ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முழுமையாக எடுத்தும் ஏறியும் நடக்கும்படியும், எவையெல்லாம் விட்டு எவை தடுத்து விளக்கினார்களோ அவை அனைத்தை விட்டு விலகி தடுத்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமான ஒரு மாதத்தில் புனிதமான மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் எதிர்நோக்கின்ற மாதம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய சிறப்பை தான் ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வரியில் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ
எங்களுக்கு கிருபை செய், எங்களுக்கு ஆபியத்தை தா, எங்களுக்கு ரிஸ்கை தா. ரமதான்ல நாங்க நோன்பு பிடிக்கணும், ரமதான அடையணும். அதற்கு என்ன செய்யும்? எங்களுக்கு ரமதான தான், ரமதான்ல ரொம்ப எங்களை சேர்த்து. அப்ப ரமதான்ல அடியான் இருப்பது எவ்வளவோ சிறந்தது. ஒரு சுன்னத்துக்கு ஒரு நன்மை. இப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அடியான் அடைய வேண்டும் என்றுதான் ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆ பிரார்த்தனையை எங்களுக்கு படிக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் அடியார்கள் இதை ஓதுவார்கள், ஓத வேண்டும். இது கபூலியத் ஆகிவிட்டால் புனிதம் நிறைந்தவர்களின் பட்டியலில் நாமும் சேர்க்கப்படும். நம்மளில் எத்தனை பேர் எங்களுக்கு அந்த துஆவை பாடமாக்கி வைத்திருக்கிறோம்? எத்தனை பேருடைய வீட்டில் அது ஓதப்படுகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால், தீனில் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு விளங்கிக். ஒரு தரம் துவா கேட்டதுனால மறுதரம் துவா கேட்க தேவையில்லை. அந்த துவா கபூலியத் என்று சொல்லி முடிவுக்கு வரக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி 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 அல்லாஹ் கபூலியத்தா கபூலியத் இல்லையான்றது இல்லை. அல்லாஹ் கபூல் ஆக்குவான். கபூல் ஆக்கலன்னா 3 காரியங்கள் இருக்குது. 3 ஏதாவது ஒன்று நடக்கும். அடியான் கையை ஏற்றி விட்டால் ஒன்று அல்லாஹ் உலகத்தில் கொடுப்பான், கேட்டதை கொடுத்திருப்பான். இரண்டாவது, உலகத்தில் கொடுக்க மாட்டான். அவனுக்கு வரக்கூடிய முசீபத்தை தடுப்பான். ஒன்றிமேல ஹார்ட் பிளாக் பண்ணிருந்திருக்கும், அதை அல்லாஹ் கிளியர் பண்ணிருப்பான். அவனுக்கு சும்மா கேட்டான். இல்லை இந்த கிட்னி கையில் அவருக்கு இருந்திருக்கும், அல்லாஹ் தாலிபான் துவாவை கொண்டு அதை சீராக்கியிருப்பான். இல்ல பெரிய ஒரு பிரச்சனையை மாற்றுவதற்கு எல்லாம் ஏற்பாடாக இருக்கும், அல்லாஹ் அந்த பிரச்சனை இருந்து கலந்து விட்டுருப்பான். ஆனா என்ன நடக்கிறது என்று. மூன்றாவது, கியாமத்துடைய நாளையில் கொடுப்பான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் செய்யாத மனிதன் கியாமத்துடைய நாளையில் வருவான். அல்லாஹ் சொல்லுவான், அடியானே இந்த சுவர்க்கத்துக்கு நீ போயிடாத. அப்ப அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், எனக்கு இந்த சுவர்க்கத்தை நீ எதற்காக வேண்டி தந்திருக்கிறாய்? என்னுடைய அருளை கொண்டு தந்திருக்கிறேன். சரி, எதற்காக வேண்டி உன்னுடைய அருள்? நீ எத்தனையோ ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறாய், அதற்காக தந்திருக்கிறேன். அடியான் சொல்லுவான், நான் ஹஜ்ஜே செய்யலையா? ஹஜ்ஜே நான் செய்யல, ஆனா ஹஜ்ஜுக்கு ஒரு சுவர்க்கமா? நீ என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தாய், உலகத்தில் நான் தரவில்லை. உலகத்தில் தந்தால் நீ என்ன செய்வாய் என்பது அவனுக்கு தெரியும், படைத்தவன் தரவில்லை. இதோ மனுஷரி மைதானத்தில் மனுஷரி கியாமத்தில் தந்திருக்கிறேன், எடுத்துக் கொண்டு போய் என்று அல்லாஹ் தஆலா அடியானை பார்த்து சொல்லுவார். இந்த 3 காரியங்களில் எதுவும் நடக்காமல் ஒரு அடியானுடைய கை கீழே இறங்குவது கிடையாது என்றார்கள் ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே துஆவுக்கு கஞ்சித்தனம் பண்றது, துஆவுக்கு கஞ்சித்தனம் பண்றது கேட்டுதான் இருக்கிறதாலும் கேட்கிறது இல்லைங்களா அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியாம கிடைச்சு கொண்டீங்க. யாரும் எனக்கு ஊழல் வாடகை போயிருக்கிறேன் கேட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனா வாடகை நீங்க இருக்கிறீங்க, பதில் இல்லை. அல்லாஹ் நீங்க என்ன செய்ய அப்படின்னு போவார். நிராசையாகாதீர்கள். அல்லாஹ் கூடுதலாக நன்றி செலுத்துங்கள். லா இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வ லஇன் கஃபர்தும் மின் அஸாபி லஷதீத். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தால், நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகமாக நிறைய தருவேன். வ லஇன் கஃபர்தும், தந்தது நீங்க பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, தொழுவீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்ல, சுப்ஹானல்லாஹ் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, கஃபாரத்துஸ் ஸலாத் அல்லாஹு அக்பர் இல்ல, மனசால போறீங்க, முடிச்சிட்டு வாரீங்க, குஃப்ரான என்ன மன்னிச்சிடு கிடையாது. இப்ப நன்றி கெட்டதனமாக நடந்தால் வெளியே தொழுகையிலிருந்து வெளியேற்றப்படலாம், மனம் வெளியேறுவது நிப்பாட்டப்படலாம், சாப்பாடு செமிக்காமல் போகலாம். அது
அது உடனே அல்ல, ஒரு நாள், எப்பொழுதோ ஒரு நாள். அல்லாஹ்வுடைய குடி இந்த பத்ஷா அப்படிங்கிற உடனே இல்லை, முடிச்சா கடுமையா குடிக்கும் வரைக்கும் ஆடிக்கொண்டிருக்கலாம், குடிக்கும் வரைக்கும் நிறைய செய்யலாம், தொழாம இருக்கலாம். குடிச்சது கூட அல்லாஹ் சுஜூத் செய்யலாம், ருக்கு செய்யலாம், எழுதி நிற்கலாம், ஆசை கிடையாது. அதான் தரும்பொழுது எடுத்துக்கோ, இல்லைன்னா இன்னும் அதாபில சரி கடுமையாக தண்டிக்கும் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திப்பதற்காக ஒரு நேரத்தில் பெரிய சீமா செல்வம் அல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கிறான். ஏன் சொல்றேன்னா, ஏழை எதனாலும் ஏழையா இருக்கிறதுக்கும் செல்வந்தன் எந்த நாளுக்கும் செல்வந்தனாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். லிஸ்ட்ல பாருங்க, ஏழைகள் சொல்வது போல செல்வந்தர் லிஸ்ட் எடுத்துவாங்க, கொடுப்பது சதகா செய்வது கூட, மக்களுடைய இறக்க காட்டுறது கூட, ஆர்வையில்லாத பாடுபடுறவா இருக்கலாம். ஆனா அப்படி நிறைய வேலை. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும் பொழுது பெரிய சீமான் ஒருவர் சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போற நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்றத இந்த அடியா எனக்கு நிறைய செல்வங்கள் அல்லாஹ் அள்ளி அளித்தான் குறைக்க சொல்றார். செல்வம் அள்ளி வருது, இதை குறைக்கிறது சொல்லி அல்லாஹ் சொல்றதுக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதன் சொல்றார். அப்ப இவ்வளவு செல்வம் அவனுக்கு கிடைக்குது. சரி பாருங்க, பின்னர் இன்னொரு வருவார், என்ன சொல்றாரு, மூசா அல்லாஹ்ட்ட போறீங்க, அல்லாஹ் சந்திக்கிறீங்க, சொல்றத பாருங்க, உடுக்கிறதுக்கு ஆடை இல்லாம உடுக்கிறதுக்கு ஆடை இல்லாம கரியால என் அவரத்தை மறைத்திருக்கிறேன். கரி பண்ணால் தன்னுடைய மறைவிடத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவு பஞ்சம். அல்லாஹ்விடத்துல சொல்லுங்க, என்ன கொஞ்சம் செல்வதுதான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை முக்கிய வேலை செஞ்சிருந்தா, உனக்கு செல்வம் நிறைய இருந்தானே, நீ வேலை செல்வது பஞ்சத்தை அங்க தீக்க போகல. நாங்க அப்படித்தான் பார்க்கிறோம், பஞ்சத்தை அடியார்கள் தீ கூட்ட சரி, அவருக்கு ஒன்று அவரை வந்து வெப்பமாட்டியாக நிறைய இருக்கானே, அவரை கொடுங்க, அவரை நீங்க எடுங்க, உங்களோட பஞ்சம் முடிஞ்சு இல்ல. அல்லாஹ்விடத்துல சாட்டுகிறார். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் இடத்தில் பேசும் பொழுது அல்லாஹ் சொன்னான், மூசா இந்த சீமான் சொன்னீங்க செல்வம் பெருகிருக்கு, அவருக்கு சொல்லுங்க, எனக்கு நன்றி செலுத்துறது குறைக்க சொல்லு, எனக்கு நன்றி செலுத்துறத குறைக்க சொல்லு. இன்னும் வசதி இல்லாத ஒரு மனுஷன் வந்தானே, ஆடை இல்லாம வந்தானே, அவனுக்கு சொல்லுங்க, எனக்கு நன்றி செலுத்துறத கூட்ட சொல்லு. அவர் செல்வம் பெறுகிறதும் குறைகிறதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை வைத்துதான் இருக்கிறது. இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், அந்த செல்வத்தை படைத்த சீமானிடம் வீட்டுக்கு வரும்பொழுது அவர் தன்னை கையில ஒரு பொருள் காட்டும், அதாவது சிறப்பை சொல்லு, தேங்காய் இதை வச்சுக்கொண்டு தண்ணி குடிச்சு கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன கேட்டீங்களா? நான் கேட்டேன். அல்லாஹ் சொன்னான், அவனுக்கு நன்றி செலுத்துறத குறைக்க. சுபஹானல்லாஹ், இந்த தண்ணியை வந்திருக்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறத நான் குறைக்கிறதா? சுபஹானல்லாஹ் என்றார். அந்த வார்த்தையுடன் கையில் இருந்த அந்த பொருள் காட்டும் தேங்காய் சிறந்த தங்கத்தின் தங்கத்தின் நன்றி செலுத்தினான். அந்த 7 மனிதர்கள் கேட்டார், என்ன மூசா கேட்டீங்க? நான் கேட்டேன். அல்லாஹ் சொன்ன, உங்களுக்கு அல்லாஹ் கொஞ்சம் கூடுதலா நன்றி செலுத்த சொல்லி சொன்ன. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது என்ன கேள்வி? உடுகிறது கூட ஆடை இல்லாம இருக்க, களிமண்ணால மறைச்சிருக்கிறேன், எதை வச்சு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது? அல்லாஹ் ஒரு காற்றை அடித்து அந்த ஒட்டி இருந்த கையை கலந்து விட்டார் என்று சரித்திர சம்பவங்கள் சொல்லுகிறது. அதனால் அடியார்கள் பேசப்படுவது பொழுதுமே நான் தொழுது இனத்தையே கண்டேன், நான் தொழுகிறதுனால கூலி விட்டா இருக்கிறேன், நான் செய்கிறேன் இந்த நாளைக்கு குப்பை செய்யதான் போறேன், நான் அல்லாஹ்வுக்கு அவனை நோக்கு நோக்கிறேன், காட்ட சொல்கிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் என்னாலுமே கூலிகள் செய்கிறேன், அப்படிதான் பேசுவார். அப்படி சொல்ற மனுஷன் என்னதான் செஞ்சாலும் எதனால குப்பை செய்யறதோ
சில நேரம் முன்பை சிரிக்கலாம். அதனாலதான் நன்றி செலுத்துவதை கூட்டுங்கள், உங்கள் பஞ்சங்களை அல்லாஹ் பொருட்படுவார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ரஜபுடைய காலம், ரஜபுடைய மாதம் பெரிய ஒரு பாடம். நோம்பு கிடைச்சது பூமி, அச்சி கிடைச்சது பூமி, ஏனைய இபாதத் எல்லாமே பூமியில் தான் கிடைச்சது. வானத்தில் கிடைச்ச ஒரே ஒரு அமல் தான் தொழுகை. அடியான் முதலாவது போடுறது அல்லாஹ் கேட்கிற அடியான் தெரியுமா? தொழுவியா? அது ஒரு நன்றி செலுத்துறதே. அல்லாஹ் ருக்கு செய்யறது, சுஜூதுல தலையாடிக்கிறது நன்றி செலுத்துறது. தொழுவியா? ஆமா தொழுத. அப்ப இவர் வெற்றி ஆயிட்டார். தொழலையா? அவருக்கு அது ஹஸ் நஷ்டவாதியா? ஒன்றுமே இல்லை. கபருல போனதே முதலாவது அந்த கேள்விக்கு சரியா பதில் சொன்னா கபரு சுவர்க்கத்தின் பூஞ்சவையாக மாறும். பதில் இல்லைன்னா அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரு நெருப்பு கனலாக மாறும். நீங்க மேலால உள்ள தண்ணி அந்த கபருடைய நெருப்பு அணைக்கும். மேலான 3 தரம் குறுக்கு தண்ணி, அந்த தண்ணி கபரு அணைக்காது, கபரு இறங்கி கொண்டு அணைக்கும். உம்மாவுடைய கபரை வச்சிருப்போம், உம்மாக்கு தொழுகையில கபரு எரியும். வாயை வச்சு ஊதுறீங்களா? தண்ணி ஊற்றி கேட்கும். மவள் 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 மவள், மனைவி மனைவி எல்லாம் உசுரத்து சாவுறோம். அவங்க தொழுக பாவம் சுபர்கள் பணியில தொழிலுமா போத்து. நீங்க விளையும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உள்ளே நீங்க போத்திருந்த சிட்டில நரகத்தினுடைய நெருப்பு ஆடையை போட்டிருக்கிறார்கள். நாளைக்கு நெருப்பாக அது பார்க்கும் கவலை. உங்களால் தூக்க முடியாது, எங்களால் தூக்க முடியாது. தியானம் வரும் வரை கவலை. தொழுதாய் என்றால் கபரு விசாலமாகும், நெருப்பு இடியாது என்பதை முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அடியான் நாளை மனுஷனுடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா தொழுவான். ஆம், தொழுகையில குறைகள் இருக்குதா? குறைகள் இருந்தால் அவருடைய சுண்ணத்தை பாருங்கள். சுண்ண தொழுகையிலே அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவதை பண்ணிக்கிறாங்க. ஒரு மனுஷர் சொல்வார், வரப்படி கூட உட்கார்ந்து எழும்ப சொன்னாங்க. எழுப்பினாரு, தொழுதீங்களா? தஹியத் மஸ்ஜித் தொழுதீங்களா? இல்ல. தொழுது மிம்பர்ல இமாம் இருக்கும் பொழுது ஒரே ஒரு வேலை செய்யக்கூடிய வாரவருக்கு 2 ரகாத் சுன்னத் பள்ளிக்கு அணிக்க 2 ரகாத். சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று பண்ணிக்கிறாங்க. ஒரே வாரத்தை தலை சத்தம் லேட்டாய் வாரம் ஒரு வாரம் உடனே அமர்கள். ஒரு சஹாபி செருப்புகள் எடுத்து அப்படியே ரசூலுல்லாஹ் உட்கார சொல்லிட்டாங்க, அப்படியே உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் தெரிந்ததுதான் இந்த தொழுகை. பாருங்க, இந்த ஜும்மாவுடைய தொழுகையும் அப்படிதான். இந்த பாருங்க, ஊரில் எத்தனை மக்கள் பொதுவா முடிவுடைய ஆயிடுச்சு. ஆனால் பாருங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சட்டத்தின் பிரகாரம் 40 பேர் இல்லாம இமாம் மிம்பர்ல ஏறினாருன்னா ஏறில 40 பேர் வரணும். அப்படிலாம் லோகர் சொல்லுவாங்க. அப்ப பள்ளிவாசல் இவ்வளவு சட்டத்திற்கு நிறைய இல்லைன்னா பள்ளிக்கு வரலாம். ஜும்மாவுடைய சிறப்பு தெரியுமா? ஜும்மாவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆக படிக்கிறார். ஜும்மாவை 3ஆக படிக்கிறார். சிலர் ஒரு கூட்டம் வருகிறாங்க, வந்து என்ன செய்யறாங்க? பேசிக்கொண்டு. ஒரு கூட்டம் வராங்க, பேசிக்கொண்டு. உங்களுக்கு ஜும்மா என்ன பண்றாங்க? பாவத்தை அள்ளி கட்டி கொண்டு போறாங்க. இன்னொரு கூட்டம் வராங்க, 2ஆவது கூட்டம். அவங்க திக்ர் செஞ்சு கொண்டு துஆ ஓதி கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்யுங்க. ஆமாங்க, திக்ர் செய்யுங்க. துஆ கேட்கவே சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினால் அவர்கள் கொடுப்பான், விரும்பினால் அவரையும் தண்டிப்பான். விரும்பலன்னா அவரையும் தண்டிப்பான். ஏன்?
அமைதியாக இருந்தால், பொதுவாவை செறிவெடுத்தால், எந்த இடத்தில் துவா கேட்க வேண்டுமோ அந்த இடத்தில் கேட்கிறார். அவருக்கு அல்லாஹ் தஆலா நிரப்பமான கூலியை கொடுக்கிறான். அது என்ன கூலி என்றால், அவருடைய பாவங்கள் 10 நாளைக்கு மன்னிக்கப்படும். 10 நாள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 நாளைக்கு நன்மை. ஒரு கிழமையில 7 நாள்னா இன்னும் கூடுதலாக அவருடைய சுத்தம். ஒரே ஒரு விஷயம், 15-20 நிமிஷம் மஸ்ஜிதுக்குள்ளால அடவட்டு இமாம் சொல்ற ஹதீஸையும் குர்ஆனையும் பயானையும் கேட்டுக்கொண்டவர் இருப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த 20 நிமிஷத்துடைய டைமுக்கு கூலி என்ன? 10 நாளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 நாள் நன்மை வழியப்படுகிறது. அவர் சீரையாக வெளியிடுவார். வெறும் பாவங்கள் எங்களுக்கு இது விளங்காம இது இல்லாம 3 தரம் வந்தாரு. பொதுவா முடிவுள்ள பள்ளிக்கு போறாரு. பொதுவா 2 2 சொல்லுது. பொதுவா வந்து 2 2 சொல்லுது. வெளியே வராரு, பொதுவா இல்ல பள்ளியில. பொதுவா முடிவுக்குள்ள வராரு, உட்கார்றாரு, போறாரு. அவர் பொதுவா இல்லை. அப்படி அவர் 3 கிழமை செய்வாராக இருந்தால் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் ஈமான் ஈட்டாமல் கண்ணாக்கள் அடைந்தார்கள். முஸ்லிம் என்ற ஹதீஸ் பதிவாக 1449 அவருடைய உள்ளம் கண்ணாகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய தொடர்பை விட்டு அல்லாஹ் அறுத்துக் கொள்வார். அவர்களுடைய தொடர்பை அல்லாஹ் அவர்களுக்கு அறுத்துக் கொள்வார். அவரோட ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவுடைய ஊருக்குள்ள பரக்கத்தும் அதை கொள்வார். ஊருக்கு நல்லதா இருக்கிறது, ஊருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அல்லாஹ் முதலாவது இந்த ஊருக்குள்ள முஸ்லிம்கள் திறக்கணும்னு நாளைக்காங்கன்னா எதை பார்க்கணும்? 2 பேரும் நீங்க அங்கங்களை பாய தேவையில்ல. ஊருக்குள்ள ஒரு முஸ்லிம்கள் வருகிறா 2 பேரை பார்க்கலாம். ஒன்று யார் பார்க்கலாம்? உமராவுல் மசாஜித் பள்ளியுடைய நிர்வாகம். 2வது ஜமாத்தாக என்ன தஹஜ்ஜுத் தொழுகிறானா, தஹஜ்ஜுக்கு எழும்புறானா, இஸ்திக்பார் செய்யறானா, ஊரை பத்தி துஆ கேட்கிறானா. இந்த 2ம் நடந்தால், இந்த 2ம் நிர்வாகி பாப்பான் அவர்களுக்கு என்ன செய்யறாரு? யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கு நல்ல புத்தியை கொடு, இறக்கத்தை கொடு, அன்பை கொடு, பரக்கத்தை கொடு, அருளை கொடு, இந்த ஊரை ஒற்றுமையாக்கி வை, தலைவர் துஆ செய்வார் என்றால் அல்லாஹ் என்ன அதற்கு மாற்றமாக செய்வார் என்றால் அவர்கள் ஊர் மக்களையும் பார்ப்பார். ஊரில் ஒரு 10 பேராவது ஆஜத்தில் இதுமாதிரி செய்யறாங்கன்னா அந்த வார வேதனையை சாஸ்துவான் அந்த ஊர்ல அந்த வேதனை ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த வேதனை அல்லாஹ் அப்படி இல்லாத ஒரு ஊருக்கு மாட்டுவான் என்றார்கள் சொல்லலாம். எனவே அன்பான சகோதரர்களே, தொழுகையின் ஈடுபாடுகள், தொழுகையுடைய ஈடுபாடு ஜும்மாவுடைய விஷயத்துல பாப்பா அம்மா கவனத்தில் எடுக்கணும். நிர்வாக தலையில் அடிக்கிறது அந்த கூட பள்ளிப்படை ஜும்மாக்கு வாராரா ரோட்டு அடிக்கிறாரா, ஜும்மாக்கு வாராரா பேச கொண்டிருக்கிறாரா. இது 20 வயசு ஜும்மாக்கு வார 1 மணிக்கு சொன்னா அல்லாஹ் தஆலாவோட மதிப்பும் மரியாதையும் யாருக்கு இருக்கு? கபர்ல விட அல்லாஹ் தண்டிக்கிறது வெட்கப்படுற ஒரு ஆள் யாரு? பழுத்த தாடியோட கொண்டு கபர்ல அடிக்கணும்னா அவரை வேதனை செய்து அல்லாஹ் சொல்ல வைக்கப்படுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் மனிதனுடைய கெட்டவன் யாருன்னா ஸைஹுஸ்ஸான், வயோதிபம் அடைந்து விபச்சாரி. அவருக்கு தனி மரியாதை, அவருக்கு தனி ரெஸ்பெக்ட் அல்லாது. எனவே அன்பான சகோதரர்களே, பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்க நாம தான் படிக்கணும். அதுக்காக பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு அடிக்கிறது அடிப்பாங்க சிஸ்டம் மனையோட அன்பா பேசும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வயசு உள்ள அனஸ் ரலியல்லாஹு இன்னைக்கு பிரயாணத்தில் ஏற்றாங்க. நாங்க ஒரு 8 வயசுக்குள்ள ஏற்ற என்ன சொல்லுவோம்? ஏதாவது சொல்லுவோம், உங்களை பார்ப்போம், உங்களை ஒரு பாட்டை பாடுவோம், இல்லாட்டி அவன் நல்லா பிடிச்சுக்கோன்னு சொல்லுவோம், அவருக்கு ஜோக் அடிப்போம், சிரிப்போம்.
செல்லமாக படிச்சு கொடுத்தாதே இல்லை. ஏற்கனவே சொன்னாங்க, யாகுலா மகனே, இன்னும் ஆங்கிலிக்க உனக்கு சில விடயங்களை நான் சொல்லுவேன். அல்லாவுடைய கடமைகளை நீ அல்லாத கடமையை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். எவ்வளவு ஒரு பெரிய உன்னை யாரு பாதுகாப்பான்? 9 வயசு பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பான்? எனக்கு உணவளிக்கணும் அல்லா, எனக்கு உடைய அளிக்கணும் அல்லா. நான் யாருக்கு சுற்றி செய்ய வேண்டும்? நான் அல்லாஹ்வுக்கு தான் சுற்றி செய்ய. அப்ப என்ன சொன்னாங்க? நீ அல்லாஹ்வுடைய கடமையை பாதுகாத்தால் அல்லாஹ் தஜிது துஜா. எப்பவே இருக்காயோ எந்த நேரத்திலே இல்லை, எப்பவே உனக்கு மாட்டி சிக்கல மாட்டியோ அப்பொழுது அல்லாஹ் போய் காண்பாய். சிக்கல் வெளியே வரையா, இப்ப என்னடா செய்ய? ஒன்னும் செய்யலா. ஆனா ஏழு நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ்வுடைய உறுதி இருக்கு. அந்த நேரத்தில் நீ அல்லாஹ் போய் காண்பாய் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு தெரியாமல் நீ வெளியேறுவாய். எப்படி ஏறினாய் தான் உனக்கு வித்தியாசமா போச்சு. ஆனா போக போக அந்த கூலாய் 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 ஒரு சிரிச்சு கூட்டாளியாவது நான் தோளை கட்டி, சரி நீங்க போங்களே, நீங்க நல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க அனுப்பிவிட்டாரப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவர் அனுப்பல, அல்லாதான் எல்லாரும் உள்ளவங்க. எனவே குழந்தைகளை அன்பா இரக்கமா பேருக்கு சொல்லு. ஜும்மாவுடைய விஷயம் சிறப்பு. 10 நாளுடைய பாவம் இல்லை, 10 நாளுடைய நன்மை கிடைக்கிறப்பா. இது அப்படின்னு சொல்லணும். சொல்லி பிள்ளைகளுக்கு ஐந்து நேரத்தில் தொழுகிற விஷயத்தை பேருந்தாக உங்களோட மகனை பழக்கினீங்கன்னா, உங்களோட மனைவியை பழக்கினீங்கன்னா, உங்களோட மகனை பழக்கினீங்கன்னா அவங்க பஞ்சம் இல்லாம வாழும், நோய் இல்லாம வாழ்வாங்க, குடும்பத்துல பிரச்சனை இல்லாம வாழ்வாங்க. எல்லாம் இதுதான் இருக்குது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அதனால் தான் 11 மனைவிமார்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சகோதரர் சொல்றாங்க. நாங்க ஒரு மனைவி 2 மனைவி வச்சுக்கொண்டு பெரிய பிரச்சனை, 11 வச்சுக்கொண்டு சாப்பிடவே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை சொல்லுவாங்க. அஜான் சொல்றாங்க, உண்டை கண்டம், ஒரு மகளை கண்டம், ஒரு இலை கண்டம், ஒரு சக்கரை கண்டம், அடுத்ததை கண்டம், அடுத்ததை கண்டம், அடக்கு நிறுத்து போயே மனைவி வைக்கிறதா வந்து அடிமையை வைக்கிறதா வேறு வீட்டில் பிரச்சனை இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுடைய குடும்பத்துக்குள்ள கொடுத்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்போட வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்கி புனித ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு தருவானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து எங்களுக்கு விஷயமாக எங்கள் முன்னோர்களின் தவறுகளை சொல்வதற்கு கூடுதலையாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை எங்கள் வாலிபர்களை எங்கள் சிறுவர்களை நல்ல பண்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, வீரமுள்ளவர்களாக ஆக்கிடுவாயாக. அறிவையும் தெளிவையும் அவர்களுக்கு அடிமையாக்குவாயாக. எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள்வாய்ப்பாயாக. எங்களுடைய ஆண்களுக்கு உதவார்கள் ஆண்களுக்கு அருள்வாய்ப்பாயாக. எங்களையும் அவர்களையும் ஒன்றுடன் ஒன்றாக சுவர்க்கத்தில் சேர்த்து வைப்பாயாக. அவருடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாக்குவாயாக. முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் நாடுகளுக்கு ஈடெடுத்து கொடுப்பாயாக. யார் எங்களை மன்னித்து எங்களை நிறைவு செய்வார்கள். எங்கள் வியாபாரத்தில் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்வதற்கு படித்தருவாயாக. எங்கள் வியாபாரத்தில் வழங்க செய்வாயாக. எங்கள் கடன்களை கட்டக்கூடிய பல வழிகளை நீ உருவாக்கி தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبد الله ورسول الله صلى الله عليه وسلم. اما بعد، اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله، فان التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنه. وقد قال الله سبحانه وتعالى في القران الكريم والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر.
صدق الله العظيم. بارك الله لي ولكم واستغفر عني وعنكم وعن جميع المسلمين اجمعين فاستغفروه انه هو الغفور